அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவிகளே, சங்கை மிகு உலமாக்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நூருல் இதாஹ் என்ற இந்த அற்புதமான கிதாபு ஹனஃபி ஃபிக்ஹ் சட்டத்தை உள்ளடக்கிய மிக உகந்த சிறிய, அதே நேரத்தில் பல சட்டங்களை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு கிதாப் நூருல் இதாஹ். ஹசன் ஷரன் புலாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட இந்த கிதாப் தொடராக ஷரியாத்தினுடைய இபாதாத்துகளை உள்ளடக்கிய கிதாபாகும். அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களான தஹாரத்து, ஸலாஹ், ஜகாத்து, ஸௌம், ஹஜ் இவைகளை உள்ளடக்கிய ஒரு கிதாபாக நூருல் இதாஹ். அதிலே நாம் கிதாபு ஸலாஹ்வை தொடர்ந்து பல பாடங்களாக நாம் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 53 பாடங்களை நிறைவு செய்துவிட்டு 54வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் கடந்த 53வது பாடங்களில் இமாமத்து சம்பந்தமாக நாம் பார்த்தோம். இமாமத்தில ஜமாத்தை விடுவதற்குரிய காரணங்கள், இமாமத்தில் ஜமாத் இருக்கு, அந்த ஜமாத்தை விடுவதற்கு, ஜமாத்தை விட அனுமதிக்கும் காரணங்கள் என்ன என்பதை கடந்த 53வது பாடத்தில் நாம் பார்த்துவிட்டு, இந்த 54வது பாடத்திலே நாம் இமாமத்திற்கு மிக தகுதியுள்ளவர் யார் என்று கேள்விக்கு நாம் பதிலை பார்க்க இருக்கின்றோம். சுருக்கமாக அரபியில் அஹக்குபில் இமாமத் என்பதாக சொல்லுவார்கள். அஹக்குபில் இமாமத்து யார்? இமாமத்திற்கு மிக தகுதியுள்ளவர் யார்? தகுதியுள்ளவர்கள் 1000 இருந்தாலும் மிக மிக தகுதியுடையவர் யார் என்பதை தான் இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் தங்களின் ஆதரவுகளோடு தொய்வின்றி நடைபெற்று வருகின்றன. இன்னும் சிறப்பாக நடக்க, இஸ்திகாமத்தாக நடக்க தாங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்கு தங்களின் ஆதரவுகளை தாருங்கள். அக்கௌண்ட் விவரங்களும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன. அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். மேலானவர்களே, பாடத்தினுடைய துவக்கத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஃபஸ்லுன் ஃபில் அஹக்கி பில் இமாமதி வ தர்தீபி ஸுஃபூஃப். இது ஒரு பிரிவு. ஃபஸ்ல் என்ற தலைப்பிட்டதற்கான காரணங்கள் நாம் அடிக்கடி சொல்வது வழமை. கடந்த பாடத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பாடம், அதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு தலைப்பை உள்ளடக்கிய பாடம். முன்னுள்ள பாடத்தோடு இணைப்பும் இருக்கும், ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டதாகவும் இருக்கும். அதுதான் ஃபஸ்ல் என்ற தலைப்பின் கீழ் முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா பேசுவார்கள். இந்த தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்ன? ஃபில் அஹக்கி பில் இமாமதி. இமாமத்தை கொண்டு மிக தகுதியானவர். அஹக்குங்கிறது இஸ்மு தஃதீல் என்பதாக சொல்லப்படுது. இஸ்மு தஃதீல். அஹக்கு மிக தகுதியானவர், மிக உரிமையானவர், மிக உகந்தவர். பில் இமாமதி, இமாமத்தை கொண்டு மிக உகந்தவரை பற்றிய பாடம். தர்தீபி ஸுஃபூஃபி, இதிலேயே இன்னொரு பிரிவு சஃப்புகளை வரிசைப்படுத்துவது பற்றி உள்ள பாடமாக இருக்கும். ரத்தப யுரத்திபு தர்தீபன் அஸ்ஸுஃபூஃப், சஃப்புடைய பன்மை, சஃப்புகளை தர்தீபாக்குதல் பற்றிய பாடம் அப்படிங்கிற 2 தலைப்பிலே நாம் பார்க்க இருந்தாலும், இந்த தலைப்பிலே நாம் அஹக்குபில் இமாமத்தை பற்றி தான் நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இருப்பினும் இமாமத்தை கொண்டு மிக தகுதியானவர் அப்படிங்கிற இந்த தலைப்போடு இதையும் சேர்க்கிறாங்க அப்படின்னா, சஃப்புகளை வரிசைப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒரு ஜமாத்துல முத்தவல்லிக்கு இருக்கா, இல்ல செயலாளருக்கு இருக்கா, இல்ல நிர்வாகிகளுக்கு இருக்கா, இல்ல முஅஸ்ஸினுக்கு இருக்கா அப்படின்னா இமாமத்துக்கு தான் இருக்கு. இமாம் தான் தர்தீபு ஸுஃபூஃபுடைய பொறுப்பாளர் என்பதால் அந்த அஹக்குபில் இமாமத்திற்கும் இந்த தர்தீபு ஸுஃபூஃபுக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. இமாமத்திற்கு தகுதி படைத்தவர் சஃப்புகளை வரிசைப்படுத்த வேண்டும். சஃப்புகளை வரிசைப்படுத்தக்கூடியவர் யார்? இமாம் தான் வரிசைப்படுத்த வேண்டும் என்ற இந்த தொடர்பு இந்த இரண்டுக்கும் இருப்பதால் இரண்டையும் முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா அற்புதமான முறையில் ஒரே பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். இமாமத்திற்கு மிக தகுதியானவர் பொதுமக்களிடத்துல கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, யாருக்கு இமாமத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியுமோ அவர் தாங்க. ஆனால் இதிலே கொஞ்சம் விரிவு இருக்கிறது, கொஞ்சம் விளக்கம் இருக்கிறது. இந்த விஷயத்தை தான் நாம் இங்கே பார்க்க வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தர்தீபு ஸுஃபூஃப்
சஃப்புகளை வரிசைப்படுத்துதல் இமாமத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. தக்பீர் தஹ்ரீமாவிற்கு முன்பு, இகாமத்திற்கு முன்போ பின்போ சஃப்புகளை தர்தீபு செய்வது ஒரு தகுதி படைத்த இமாமுடைய பணியாக இருக்கிறது. சஃப்புகளுடைய தர்தீபு இமாம் ஜமாத்திலே மிக முக்கியமான ஒரு முதுகெலும்பு என்று சொல்லலாம். சுன்னத்துகள், முஸ்தஹபுகள், நஃபில்கள், வித்ருவாஜி போன்றவைகள் தொழக்கூடிய யாருக்கும் தர்தீபு சுஃபூஃப் அவசியம் கிடையாது. ஆனால் ஜமாத்தாக தொழக்கூடியவர்களுக்கு கட்டாயம் தர்தீபு சுஃபூஃப் அவசியம். சஃப்புகளை வரிசைப்படுத்தி தொழுவது மிக அவசியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இஸ்லாத்தினுடைய ஹுலஃபாக்களும் தங்களுடைய இமாமத்திலே செய்த மகத்தான பணி, முக்ததிகளுடைய சஃப்புகளை அற்புதமாக சரி செய்வார்கள். தன்னுடைய வாள்களை கொண்டு சரி செய்வார்கள், கைகளை கொண்டு சரி செய்வார்கள். ஒரு படி மேல் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மஸ்ஜிதுன் நபவியிலே தொழுகையாளிகள் அதிகமாகிவிட்ட பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேராக சஃப்புகளுக்கு நடுவிலே சென்று அதை சரி செய்வார்கள். அதே போல சஃப்புகளுக்கு நடுவில் ஹஜ்ரத் உமர் அவர்கள் செல்லுவார்கள். கடைசி சஃப்பு வரை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்பார்கள். கடைசி சஃப்பு சரியாகி விட்டனவா இல்லையா என்று கேட்டு அதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத்தான தொழுகையை ஆரம்பிப்பார்கள் என்ற வரலாறுகளை நாம் கிதாபில் மூலமாக நாம் பார்க்கிறோம். எனவே தர்தீபு சுஃபூஃப் சஃப்புகளை சரி செய்வது ஒரு இமாமுடைய மிகப்பெரிய அவசியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. சஃப்புகள் தர்தீபாக இல்ல, முன்பின்னாக முக்ததிகள் நிற்பது இமாமுடைய பொறுப்பிற்கு அது கேடு விளைவிக்கும். இமாமுடைய இமாமத்தில் அது பலவீனத்தை ஏற்படுத்தும். இமாம் அதை பற்றி அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படுவார் என்ற அளவுக்கு ஃபுகஹாக்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இமாமத்துல இருக்கக்கூடியவர் சஃப்புகளை சரி செய்யக்கூடிய விஷயத்துல லேசான வழிமுறை என்னவென்றால், ஒவ்வொரு முக்ததியினுடைய பின்னங்காலை, குதிங்கால்களை சரியாக கோட்டிலே வைக்க வலியுறுத்த வேண்டும். இமாமுடைய வேலை. ஒவ்வொரு முக்ததிகளும் தங்களுடைய பின்னங்கால்களை சரியான கோட்டில் வைப்பதை இமாம் உறுதி செய்ய வேண்டும். தோளோடு தோல் சேர்ந்து நிற்பதை உறுதி செய்ய வேண்டும். கால் விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி தான் இருக்கிறதா என்பதையும் இமாம் உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாம் சரி செஞ்சுட்டானா, கரண்டை காலை கவனிக்கணும், தோளோடு தோல் சேர்றதை கவனிக்கணும், காலுடைய முன் விரல்கள் கிபிலாவை நோக்கி இருப்பதை ஒரு இமாம் கண்காணித்து விட்டாலே சஃப்புகள் தானாக சரியாகிவிடும். இது இமாமுடைய ஒரு பொறுப்பாக இதை பார்க்கப்படுகிறது. இன்றைய நவீன உலகில் மஸ்ஜிதுகளில் அற்புதமாக சஃப்புகளுக்கான அடையாளங்கள், கோடுகள் இருப்பினும் கூட நிறைய முக்ததிகளிடத்திலே தர்தீபு சுஃபூஃபிலே சஃப்புகளை வரிசைப்படுத்தி நிற்பதிலே மிகுந்த கவனக்குறைவை நாம் பார்க்கிறோம். கால்கள் ஒன்றோடு ஒன்று முன்பின்னாக நிற்பதும், இடைவெளி விட்டு நிற்பதும், அருகாமையில் நிற்கக்கூடியவர்களுக்கு சிரமங்கள் கொடுப்பதும், இவர்களுடைய கால்கள் விரித்து வைத்துக் கொள்வதும், இது போன்ற குறைகளை மக்கள் கட்டாயம் சரி செய்து கொள்ள வேண்டும். சஃப்புகள் விஷயமாக ஏராளமான ஹதீஸ்களை திருமிதியிலும் மற்ற ஹதீஸினுடைய கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன் சஃபில் நிற்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டிய நபி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். முதல் சஃபில் நிற்கக்கூடியவர்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது, அவர்களுக்காக வேண்டி வானவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இது போன்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸை நபி அவர்கள் சொல்லுவார்கள், சஃப்புகள் முன் சஃப்புக்கு இருக்கக்கூடிய உயர்வான அந்தஸ்தை மக்கள் புரிந்து கொண்டால், ஒருவேளை அந்த முன் சஃப்பை அடையும் விஷயத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள். எந்த அளவு என்றால், கடைசியில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்ய வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு மக்கள் முதல் சஃப்புகளுக்கு போட்டியிட்டுக் கொள்வார்கள் என்ற அற்புதமான ஹதீஸை மிஷ்காத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே மேலானவர்களே, நவீன உலகின் ஜமாத்துடைய தொழுகையின் ஒரு பிரச்சனை, நிறைய மக்கள் முன் சஃபிற்கு முக்கியத்துவம் தருவதே கிடையாது. காரணம், ஃபேனுக்கு கீழே நிற்கணும், ஏசிக்கு கீழே நிற்கணும், சேர்ல உட்காரணும், வசதிகள் எதிர்பார்த்து, தன்னுடைய சுகபோகத்தை எதிர்பார்த்து முன் சஃப்புகள் என்ற அற்புதமான ஒரு சிறப்பை இழக்கக்கூடிய தொழுகையாளிகள் நிறைய நாம் மஸ்ஜித்களிலே பார்க்கிறோம். எனவே இமாமத்திற்கு மிக தகுதி படைத்தவர் யார் என்றால், யார் இதையெல்லாம் கவனித்து சஃப்புகளை தர்தீப் செய்கிறாரோ ஒவ்வொரு இமாமும் இஅலான் செய்ய வேண்டும். எப்படி நாம் ஹரம் ஷரீஃபிலை நாம் கவனிக்கிறோம், சஃபு சுஃபூஃபக்கும் வதராசு வலா தக்தலிஃபு என்ற அறிவிப்பை உறக்க சொல்லுவார்கள். உங்களுடைய சஃப்புகளை நேராக்கி கொள்ளுங்கள்,
நீங்கள் பிரிந்து பிரிந்து மாற்றமாக நிற்காதீர்கள், அவ்வாறு நிற்பதால் உங்களுடைய உள்ளங்கள் மாறுபடும் என்ற அற்புதமான அறிவிப்புகளை ஹரமீன்களுடைய இமாம்கள் சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். எனவே மேலானவர்களே, தர்தீபு சுஃபூஃப் என்பது ஒரு இமாமத்தினுடைய மிக முக்கியமான பணியாக இருப்பதை நாம் பார்த்த பிறகு இப்பொழுது நாம் பாடத்திற்குள்ளே வந்து விடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் அஹக்கு பில் இமாமதி. இமாமத்தை கொண்டு மிக தகுதியானவர் யார்? இமாமத்தை கொண்டு மிக தகுதி படைத்தவர் அப்படிங்கிற தலைப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். யார் மிக தகுதி படைத்தவர்? இதோ வாருங்கள், இபாரத்திலே நாம் பார்க்கிறோம். அஹக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இஸ்மு தஃதீலாக இருக்கு. பில் இமாமதி என்பது அதோட முத்தஅல்லிகாக இருக்கு. அல் அவ்வல், முதலாவது, இதா லம் யகுன் பைனல் ஹாதிரீன சாஹிபு மன்சிலின் வலா வதீஃபத்தின் வலா து சுல்தானின் ஃபல் அஅலமு அஹக்கு பில் இமாமதி. முதல் இபாரத்தை மிக முக்கியமான விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இதா லம் யகுன், இருக்கவில்லை என்றால், ஆகவில்லை என்றால் என்ன? பைனல் ஹாதிரீன, தொழுகைக்கு ஆஜராகக்கூடிய தொழுகையாளிகளுக்கு மத்தியில் இருக்கவில்லை என்றால், லம் யகுன் உடைய இஸ்மு சாஹிபு என்பதாக இருக்கும். சாஹிப் தான் அதனுடைய இஸ்மே முஅக்கராக இருக்கிறது. தொழுகைக்கு ஆஜரானவர்களுக்கு மத்தியில இல்லை என்றால் யார் இல்லை? சாஹிபு மன்சிலின், அந்த இடத்திற்கு சொந்தக்காரர், ஜமாத் நடைபெறக்கூடிய அந்த காம்பவுண்டுக்கு, அந்த இடத்திற்கு, அந்த பகுதிக்கு சொந்தக்காரர் இல்லை என்றால், வலா வதீஃபத்தின், சாஹிபு மன்சிலின் வலா சாஹிபு வதீஃபத்தின், வதீஃபாவுடைய அர்த்தம் சாஹிபோடு இருக்கு. வலா வதீஃபத்தின், இங்கே சம்பளம் பெறக்கூடிய ஹதியா பெறக்கூடியவர் இல்லை என்றால், ஒண்ணு அந்த வீட்டுக்காரர் இருக்கணும், இல்லை என்றால் அங்கே உரிமை பெறக்கூடியவர், ஹதியா பெறக்கூடியவர் இல்லை என்றால், அல்லது வல ஜூ சுல்தானின், அதிகாரம் படைத்தவர் இல்லை என்றால், இதுவும் லம் யகுனுடைய இஸ்மாக இருக்கு. எல்லா அத்ஃபு சாஹிபு மன்சில் வலா வதீஃபத்தின் வலா து சுல்தானின், அதிகாரம் மிக்க ஒரு ஆளுமை, ஒரு அதிகாரியாகவோ அல்லது நீதிபதியாகவோ அல்லது மந்திரியாகவோ மன்னராகவோ இது போன்ற அதிகாரம் மிக்கவர் யாருமே இல்லை என்றால், அப்ப என்ன செய்யலாம்னா, ஃபல் அஅலமு, எனவே, இதாவுடைய ஷர்த்துடைய ஜஸா இது. ஃபல் அஅலமு, எனவே மிகவும் அறிந்தவரே, மிகவும் மார்க்க ஞானத்தை அறிந்தவரே, அஹக்கு பில் இமாமதி, இமாமத்தை கொண்டு மிக தகுதி உடையவர் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். மிக அறிந்தவர் தான் இமாமத்தை கொண்டு மிக தகுதி படைத்தவராக இருப்பார் என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். கவனமானவர்களே, கவனமாக இங்கே நாம் பார்க்கிறோம் கனவான்களே, இமாமத்திற்கு மிக தகுதியானவர்கள் அப்படிங்கிற இந்த பாடத்துல, அதாவது அஃதல் மஃதூல் என்பதை ஷரியத் விளக்குது. அஃதல் மிகச் சிறப்பானவர் யார், மஃதூல் அந்த சிறப்பு தன்மை இல்லாதவர் யார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதுல முதலாவதாக ஷரியத் நமக்கு தரக்கூடிய வழிமுறை ஆழமாக இருக்கணும். மிக்க அறிந்தவராக இருப்பவரே இமாமத்திற்கு தகுதி. என்ன மிக்க அறிந்தவர்? அதாவது ஷரியத்தினுடைய சட்டங்களை முழுமையாகவோ அல்லது குறைந்தபட்சம் தொழுகையை பற்றிய, அசானை பற்றிய, இமாம் ஜமாத்தை பற்றிய, தொழுகையினுடைய ஃபராயிது, சுனன், வாஜிபாத், முஸ்தஹப்பாத், மக்ரூஹாத், நவாக்கித் என்று முறிக்கக்கூடியவைகள் முதல் கொண்டு இது போன்ற சட்டங்களை நன்கு அறிந்தவர் தான் இங்கே இமாமத்திற்கு தகுதி பெறுகிறார். அவர்தான் அஹக்கு பில் இமாமத்தாக இருக்கிறார். இமாமத்திற்கு மிக மிக தகுதி படைத்தவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் இங்கே ஷரியத்துல அக்ரஐ விட அலமுக்கு தான் முக்கியத்துவம். இங்க ரொம்ப கவனமா நம்ம இருக்கிறோம். சமுதாயத்தில குர்ஆனை அற்புதமாக ஓதக்கூடிய அல் காரி, அல் முக்ரி, அல் அக்ராகள் இருக்கிறார்கள். அற்புதமாக குர்ஆனை ஓதக்கூடிய, அழகாக ஓதக்கூடிய காரிகள் இருப்பினும் கூட, இமாமத்திற்கு மிக தகுதியுடையவர்கள் அற்புதமான காரியா இல்ல மார்க்க சட்டத்தை முழுமையாக அறிந்தவரா என்று பார்க்கும் பொழுது, ஃபுகஹாக்களுடைய ஒரு தெளிவான ஆய்வு நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. தொழுகைக்கு கிராத் மிக அவசியமானதாக இருந்தாலும் மார்க்க சட்டத்தை அறிந்தவருக்கு தான் இங்கே முன்னுரிமை. இதற்கு அற்புதமான ஆதாரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலேயே நிறைய குர்ராக்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹ், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹ், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா என்ற அந்த அடிமைத்துவத்திலிருந்து வந்த ஹதரத் சாலிம் ரலியல்லாஹ், இவர்களெல்லாம் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனக்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை இமாமத்திற்கு
கிலாஃபத்திற்கு தேர்வு செய்வார்கள். அப்போ ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இமாமத்து நமக்கு தரக்கூடிய பாடம், மிக தகுதி படைத்தவர் யார்? ஹதரத் அபூபக்கரை போல ஆலமாக இருக்க வேண்டும், மிக்க அறிந்தவராக இருக்க வேண்டும். கிராத்திலே பிற சஹாபாக்கள் பிரபலியமானவர்களாக இருந்தாலும் இல்மிலே ஷரியத்தினுடைய ஞானத்திலே ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஆலமாக இருப்பது அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கான ஒரு காரணம். எனவே கிராத்தை விட அனைத்து சட்டங்களை அறிந்த ஆலிமுக்கு தான் இங்கே முன்னுரிமை. இரண்டாவது ஃபுகஹாக்கள் அற்புதமா அவர்களுக்கும் சொல்லுவாங்க, கிராத் என்பது, இந்த கிராத் இருக்குல்ல, கிராத் என்பது வெறும் கியாமுக்கு மாத்திரம்தான் கிராத்தினுடைய தேவை, நிலையில மட்டும்தான் கிராத். ஆனால் இல்மு அப்படி இல்லை. ஏ டு Z, ஆரம்பம் முதல் கடைசி வரை தொழுகைக்கு இல்மு வேணும், அதனுடைய சகல சட்டங்களை அறிந்திருப்பது வேணும். எனவே இந்த ஜுஸ்வி இல்மை விட இந்த இல்மை குல்லி, முழுமையான இந்த இல்முக்கு தான் முன்னுரிமை தருகிறார்கள் ஃபுகஹாக்கள். எனவே இருக்கக்கூடிய காரிகள் இருக்கிறாங்க, ஆலிம்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே காரிகளை விட ஆலிம்கள் மட்டும்தான் தொலை வைக்க தகுதி படைத்தவர்கள். இதை நாம் மதரசாக்களில் பார்ப்போம். மதரசாவினுடைய கிராத்தினுடைய உலமாக்களை விட இல்முடைய உலமாக்கள் தான் இமாமத்திலே முன்னுரிமை வகிக்கப்படுவார்கள் போன்ற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் ஒருவர் நல்ல அருமையான சட்டத்திட்டங்களை அறிந்த ஆலிமாகவும் காரியாகவும் இருக்கிறார் அப்படின்னா மாஷா அல்லாஹ், நூறுன் அலா நூர், அவர்கிட்ட 2 நூறு இருக்கு. ஒன்று இல்மு இருக்கு, இரண்டாவது கிராத்து இருக்கு. அப்போ அவர்தான் மிக தகுதி படைத்தவராக பார்க்கப்படுவார். அஸ்ஸானி, இரண்டாவது, சும்மல் அக்ரஉ, பிறகு மிக அழகாக கிராத்தை ஓதக்கூடியவர், அதிகம் ஓதக்கூடியவர், அதாவது அற்புதமாக கிராத்தினுடைய சட்டங்களை பேணி ஓதக்கூடியவர். சும்ம, பிறகு மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்னவென்றால் சும்மல் அவுரஉ, பிறகு அவுரா, மிக பேணுதல் மிக்கவருக்கு இமாமத்துடைய தகுதி இருக்கிறது, மிக தகுதியானவராக இருக்கணும். வரா இல்ல, அவுரா இருக்கணும், அதிக பேணுதல் கொண்டவராக தக்வா உடையவராக இருப்பவருக்கு இமாமத்துடைய தகுதி இருக்குது. ஏனென்றால் இவருடைய தக்வா இவரை உயர்த்துகிறது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹுடைய பார்வையில் உங்களில் மிகச் சங்கை படைத்தவர் உங்களில் மிக அதிகம் தக்வா உடையவர் என்ற ரப்புல் ஆலமீனுடைய திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு தகுந்தார் போல் இவருடைய அதிகமான தக்வா இவருக்கு இமாமத்துடைய தகுதியை கொடுக்கிறது. இவர் பேணுதலாக அழகாக குஷு குழுவோடு மிகுந்த சட்டத்திட்டங்களை பேணுவதோடு இவர் தொலை வைப்பார் என்பதற்காக இவருக்கு இமாமத்துடைய தகுதி கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாலாவது நாம் இங்கே பார்க்க வேண்டியது, நாலாவது மனிதர் யார்? இமாமத்திற்கு மிக தகுதி படைத்த நாலாவது மனிதர் யார் அப்படின்னா சும்மல் அசன்னு, பிறகு அதிக வயது கொண்டவர். அசன் அப்படின்னா அதிக வயது, யார் வயது முதிர்ச்சி கொண்டவரோ, சில பேர் 20, 25, 30, 35 இருப்பாங்க. இவர்கள்ல யார் வயது முதிர்ச்சி கொண்டவரோ அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் வயது முதிர்ச்சி உள்ளவரிடத்துல அமானித தன்மை இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், பக்குவம் இருக்கும். எனவே இந்த நேரங்களிலே அவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும். இப்போ மேல ஒரு விஷயம் சொன்னாங்க, அதிகாரம் படைத்தவர் இல்லை என்றால், சம்பளம் பெறக்கூடியவர் இல்லை என்றால், அதே போல அந்த வீட்டுக்காரர் இல்லை என்றால் இவங்கெல்லாம் தொழு வைக்கணும். ஏன் அவங்களுக்கு முன்னுரிமை? வீட்டுக்காரர் அவர்தான் அந்த இடத்திற்கு மிக தகுதி படைத்தவர், அவருடைய இடம், அவருடைய உரிமை என்பதால் அவர். இரண்டாவது, சம்பளம் பெறக்கூடியவர், ஹதியா பெறக்கூடியவர், இவர் அரசாங்கத்தின் மூலமாக அல்லது அந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தின் மூலமாக அல்லது மன்னர் மூலமாக இவருக்கு முழு இமாமத்துடைய உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனிக்கிறோம், இமாமத்தினுடைய முழு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த சாவி அவர்கிட்ட இருக்கிறதுனால, அந்த முழு உரிமை அவருக்கு இருக்கிறதுனால, அந்த பொறுப்பு அவருக்கு, அதில் தவறு ஏற்பட்டால் அவர்தான் அதற்கு ஜவாப்தாரியாக இருப்பதனால அவர்தான் அங்கே தகுதி படைத்தவராக இருக்கிறார். அவர் இல்லாத பொழுது அல்லது அவரிடத்துல அனுமதி பெற்ற பிறகு பிற மக்கள் தொழு வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பது இங்க. அதே போல ஜூ சுல்தான் ஏன் சொல்றாங்க? அதிகாரம் மிக்கவர்களுக்கு தான் இமாமத்துடைய தகுதி அதிகமாக இருக்கும். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே யாரிடத்திலே ஹிலாஃபத் இருந்ததோ அவர்களிடத்தில் தான் இமாமத் இருந்தது. ஏன்? அவர்கள் தான் ஜூ சுல்தானாக அதிகாரம் படைத்த சஹாபாக்களாக இருந்தார்கள். அவர்களிடத்துல தான் இமாமத்துடைய விஷயம் இருந்தது. அவர்கள் தங்களுடைய உரிமைக்கு கீழ் இருந்த அந்த இமாமத்தை பிற சஹாபாக்களுக்கு அவர்கள் கொடுத்தது. இது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயமாகும். ஆனால் மிக தகுதி படைத்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் உள்ளவர்கள், பொறுப்பாளர்கள் தான் இமாமத்திற்கு
மிக தகுதி உடையவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். எப்போ இந்த மூணுமே இல்லையோ, வீட்டுக்காரரும் இல்லை, அங்கே ஊதியம் பெறக்கூடியவரும் இல்லை, அதிகாரம் படைத்தவரும் இல்லையோ, இப்போ இந்த வரிசையை நம்ம பார்க்கிறோம். முதல் தகுதி யாருக்கு? நல்ல ஆலிமாக இருக்கணும். இரண்டாவது தகுதி திருக்குரானை அழகாக ஓதக்கூடியவராக இருக்கணும். மூணாவது அதிக பேணுதல் இரையச்சம் கொண்டவராக இருக்கணும். நாலாவது வயது முதிர்ச்சி கொண்டதாக இருக்கணும். அல் ஹாமிசு ஐந்தாவது சும்மல் அஹ்சனு ஹுலுகா, பிறகு அஹ்லாக் அவருடைய குணாதிசயத்தில் மிக அழகானவராக அவர் இருக்கணும். இத்தகையவருக்கு தான் இமாமத்தினுடைய உரிமை வழங்கப்படுகிறது. அஹ்லாக். இன்ன அக்மலக்கும் ஈமானன் அஹ்சனுக்கும் ஹுலுகா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஹதீஸ் மிஷ்காத்துல இருக்கு. உங்களில் ஈமானிலே பரிபூர்ணத்துவம் வாய்ந்தவர் யார் என்றால், யார் குணத்தால் மிக அழகானவரோ அவரே அப்படின்னு சொன்னதுனால அஹ்சனுல் ஹுலுக், குணத்தால் மிக அழகானவரே இங்கே இமாமத்திற்கும் தகுதி பெறுகிறார். இவருடைய இந்த குணம் இருக்கிறது, இவருடைய தொழுகையை சரி செய்து விடும் என்பதால் தொழுகையிலும் இவர் நற்குணம் மிக்கவராக பரிபூர்ணமானவராக இருப்பார் என்ற அடிப்படையில இவருக்கு இமாமத்துடைய தகுதி கிடைக்குது. ஐந்தாவது இடத்தில் அடுத்தடுத்த ஸ்தானம் இதெல்லாம். அவர் இல்லாட்டி இவர் என்ற அடிப்படையில் இது வருது. அகலம் இல்லை என்றால் அக்கரா, அக்கரா இல்லை என்றால் அவுரா, அவுரா இல்லை என்றால் அசன், அசன் இல்லை என்றால் அஹ்சனு ஹுலுக். அஸ்ஸாதிசு ஆறாவது சும்மல் அஹ்சனு வஜ்ஹன், பிறகு முகத்தால் யார் மிக அழகானவரோ அவர் இமாமத்திற்கு மிக தகுதி படைத்தவர். அஹ்சன் மிக அழகானவர், வஜ்ஹன் முகத்தால். இது ஏங்க அப்படின்னா, சில ஃபுகஹாக்களுடைய கருத்து, அதாவது இதன் மூலமாக யாரிடத்துல நவாஃபில்களுடைய பேணுதல் இருக்குமோ, தஹஜ்ஜுதுடைய பேணுதல், அத்தகைய மக்கள் தான் இதன் மூலமாக நாடப்படுது. அந்த மாதிரி இபாதத்தினுடைய பேணுதல் கொண்டவர்களுடைய முகமும் பிரகாசமானதாக இருக்கும், அழகானதாக இருக்கும். எனவே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அப்போ இந்த முக அழகும் ஜமாத்து அதிகமாகுவதற்கு ஒரு காரணமாக அமையலாம். ஆனா நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் 6வது தன்மையில தான் வருது. ஆரம்பம் 3, 4, 5 தன்மைகளே முடிஞ்சிரும். ஒருவேளை அதுல ஆள் இல்லை, யாரு இல்லை அப்படிங்கிற பொழுதுதான் இந்த தன்மைக்கு வருகிறோம். முகத்தால் யார் மிக அழகானவரோ, யாருடைய முகம் பிரகாசமாக அமல்களின் காரணமாக ஈமானின் காரணமாக பிரகாசமாக இருக்கிறதோ அவர்தான் அடுத்து இமாமத்திற்கு தகுதி படைக்கிறார். அஸ்ஸாபிஉ 7வது இங்கே கொண்டு வரும். அப்போ இங்க முகத்தால் மிக அழகானவருங்கிற பாடத்துல ஒரு கேள்வி இங்க நமக்கு வருது. அதாவது மீசை தாடி இல்லாத சிறுவர்களுடைய இமாமத்தை படி, அந்த இமாமத்து மக்ரூஹே தன்சீஹி. மீசை தாடி இல்லாதவர்களுடைய இமாமத்து மக்ரூஹே தன்சீஹி, தவிர்க்க வேண்டிய ஒரு மக்ரூஹான விஷயம். பொதுவாக இமாமத்திற்கு தகுதியுள்ளவர்கள் அசன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் தாடி முளைத்த, மீசை முளைத்த ஒரு ஆலிமாக இருப்பது, ஒரு மனிதனாக மோமினாக இருப்பது மிகச் சிறப்பு. மீசை தாடி இல்லாத சிறுவர்களிடத்துல ஃபித்னாவினுடைய சூழ்நிலை அதிகமாக இருப்பதால் அவர்கள் இமாமத்திற்கு அவ்வளவு தகுதி உடையவர்களாக பார்க்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறாங்க. அஸ்ஸாபிஉ 7வது சும்மல் அஷ்ரஃபு நஸபா, சும்மல் அஷ்ரஃபு நஸபா, பிறகு வம்சாவளியால் யார் மிக கண்ணியமானவரும், வம்சாவளி, அவருடைய வம்சாவளியில் உதாரணமாக குறைஷியராக, ஹாஷிமியாக, அந்த மாதிரி அரபியாக, அஜ்மியை விட அரபி, இது போன்ற வம்சாவளியில் மிக கண்ணியமான மனிதருக்கு பிறகு முன்னுரிமை வழங்கப்படும். இவர்களால் இல்லாத ஒரு சூரத்திலே இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்லா கவனிக்கணும், சிலட்ட இது எல்லா தன்மையும் இருக்கு. ஒரு நல்ல தக்குவாவும் இருக்கிறாரு, நல்ல குரானும் ஓதுறாரு, நல்ல ஆலிமும் இருக்கிறாருன்னா இந்த தன்மைகளில் யாரிடத்துல பிறரை காட்டிலும் நல்ல தன்மைகள் அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு முன்னுரிமை தரப்படும். உதாரணமாக நல்ல ஆலிமு, நல்ல காரி, நல்ல பேணுதல் அப்படின்னா 3 தன்மையும் ஒரு சேர பெற்றவராக இருப்பதால் அந்த மாதிரி மனிதருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதாக நாம கவனிக்கிறோம். அஸ்ஸாமினு 8வது நாம் வந்து விட்டோம். சும்மல் அஹ்சனு சௌதா, பிறகு சத்தத்தால் மிக அழகானவர், அவருடைய வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டியா இருக்கு, நல்ல சவுண்டு கொண்டவர், நல்ல அழகான சத்தம். நல்லா கவனிக்கிறோம், அக்ராங்கிறத வேற, அஹ்சனு சௌத்துங்கிறது வேற. அக்ரானா திருக்குர்ஆனை மிக தேர்ச்சியாக அழகாக சட்டங்களை பேணி தஜ்வீதோடு தருத்தீலோடு ஓதக்கூடியவர் வந்து அக்ரா. அஹ்சனு சௌத்தானா பொதுவா அவருடைய சத்தம் வந்து விகாரமா இல்லாம நல்ல வாய்ஸ் இருக்கு, நல்ல அழகான சத்தம் இருக்குன்னா இவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஏன்றால் இவருடைய சத்தத்தின் மூலமாகவும் கசரத்துல் ஜமாக
ஜமாஅத் அதிகமாக ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அத்தாசிஉ 9வது, சும்மல் அன்தஃபு சௌபா, பிறகு ஆடையால் யார் மிக பரிசுத்தமானவரோ, யாருடைய ட்ரெஸ் ரொம்ப கிளீனா இருக்கோ, அவர் இங்கே இமாமத்திற்கு தகுதி பெறுகிறார். அன்சஃபு சௌபாவாக இருக்கணும். அதாவது யாருடைய ஆடை மிக தூய்மையானதாக இருக்கணும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்ததஹிரீன் ஆயத்தில் இருக்கு. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவர்களை அதிகமாக விரும்புகிறான். அப்ப இங்க இமாமத்திற்கும் பரிசுத்தம் மிக அவசியம். யாருடைய Dress மிக தூய்மையானதாக இருக்கிறதோ அவர்களுக்கு இங்கே இமாமத்தினுடைய தகுதி வழங்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபஇனிஸ்தவவ், ஒருவேளை எல்லோரும் சரிசமமானவர்களாக இருந்தால் என்ன செய்யறது? எல்லாரும் சரிசமமானவர்களாக, எல்லார்ட்டையும் எல்லா தன்மையும் பர்ஃபெக்டா இருக்கு. யார் இதுல விடுறது? எல்லாமே திறமையானவர்களா இருக்கிறாங்கன்னா, யுக்ரஉ, சீட்டு குலுக்கி போடப்படும், குலுக்கல் முறை ஏற்படுத்தப்படும். அவில் ஹியாரு இலல் கௌமி, அல்லது சமுதாயத்தின் பக்கம் யார் மிகச் சிறந்தவரோ அவரை அங்கே தேர்வு செய்யப்படும். ஒண்ணு குலுக்கல் முறையை பார்க்கணும், இல்லாட்டி சமுதாயத்தில் மிகச் சிறந்தவர் யார் என்பதை கவனிக்கணும். ஃபஇன் இஹ்தலஃபு, இந்த விஷயத்திலும் இஹ்திலாஃப் இருந்தால், அதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்தால், இவர் சிறந்தவரா அவர் சிறந்தவராங்கிற கருத்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால், ஃபல்இபரத்து, எனவே அங்க படிப்பினையாகிறது, பிமா இஹ்தாரஹுல் அக்ஸர், சேர்த்து படிச்சா பிமஹ்தாரஹுல் அக்ஸரு, அதிகமான மக்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அதை கொண்டு இப்ரத் என்பது இருக்கும், படிப்பினை முடிவு என்பது இருக்கும். பொதுமக்கள், அக்ஸரான மக்கள், வலில் அக்ஸர் ஹுக்முல் குல், பெருவாரியான மக்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களுடைய பேச்சை கேட்டு அவரை அந்த மக்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த இமாம், பெருவாரியான மக்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த இமாம் தொலை வைப்பார். வஇன் கத்தமோ கைரல் ஊலா கைரல் அவுலா, ஒருவேளை இந்த பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து தகுதி இல்லாதவரை முற்படுத்தி விட்டால், மிக தகுதி இல்லாதவரை, தகுதி இல்லாத ஒரு மனிதரை இவர்கள் இமாமத்திற்காக வேண்டி முற்படுத்தி விட்டால், ஃபகத் அஸாஉ, எனவே அவர்கள் தீங்கிழைத்து விட்டார்கள், தவறிழைத்து விட்டார்கள். ஏன்? இவ்வளவு பேர் ஒன்று கூடியும் தகுதி இல்லாத மக்களை தேர்வு செய்தது இருக்கிறது, இது இவர்களுடைய குற்றமாக பார்க்கப்படுகிறது. எனவே அவ்வாறு செய்யாமல் தகுதியான மக்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இங்கே நமக்கு தெரிகிறது. ஃபகத் அஸாஉ அப்படிங்கிறது அஸா என்பதனுடைய மாதி ஜமா முதக்கர், அவர்கள் தவறிழைத்து விட்டார்கள். எனவே யாரை தேர்வு செய்ய வேண்டும், யார் மிக தகுதியானவர் என்பதை தெளிவாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.